மார்க்கெட்ல கிடைக்கிற முக்கியமான மருந்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமா ஃபிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? மக்கள் கஷ்டப்படுவாங்க இல்லையா? இத தடுக்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸ கிரியேட் பண்ணுவாங்க. நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசின்ஸ். அந்த லிஸ்ட்ல இருக்கிற மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே ஷெட்யூல்டு ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஷெட்யூல்டு ட்ரக்ஸ் உடைய பிரைஸ் மேக்ஸிமம் என்ன விலைக்கு விக்கலாம்? அதிகபட்ச விலை என்னவா விக்கலாங்கிறத கவர்மெண்ட் நேஷனல் பார்மாசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி மூலியமா அந்த சீலிங் பிரைஸ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, அப்ப இந்த லிஸ்ட்ல இல்லாத ட்ரக்ஸ் அதெல்லாம் நான் ஷெட்யூல்டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரைஸஸ கூட ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா, அந்த மாரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல நேஷனல் பார்மாசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி அந்த நான் ஷெட்யூல்டு ட்ரக்ஸ் உடைய சீலிங் பிரைஸ கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த டாபிக் ஏன் நியூஸ்ல வந்துச்சுன்னா, ரீசென்ட்டா சில ஷெட்யூல்டு ட்ரக்ஸினுடைய சீலிங் பிரைஸ நேஷனல் பார்மாசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி ரிவைஸ் பண்ணினாங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட். நம்ம காமன் சென்ஸ் என்ன சொல்லும்? இந்த நேஷனல் பார்மாசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு அடியில தான் வரும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கீழ தான் நேஷனல் பார்மாசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி வராங்க. இந்த டாபிக்க பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜ்க்கு வாங்க. இந்த மாதிரி யுபிஎஸ்சி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ ரொம்ப சிம்பிளிஃபைடா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.